ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அதிமாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லை நாங்கள் எப்படி வேக வச்சு அதை அரிசியாக மாற்றுறோம் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே நெல் போடுவோம். நெல் போட்டுட்டு அதில் வீட்டுக்களவாக நெல்லை வச்சுட்டு மீதி எல்லாமே சேல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வைக்கிற நெல்லை நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வீட்லேயே அதை ஊற வச்சு, அப்புறம் நெல் வேக வச்சு, அப்புறம் அந்த காய் போட்டு கொண்டு போய் மில்லில் கொடுத்து குத்திட்டு வந்துடுவாங்க. அந்த அரிசியை தான் நாங்கள் 1 இயர்க்கு ஃபுல்லாக வச்சுப்போம். அப்புறம் இப்போ கொஞ்சம் வருஷமாக வேக வைக்கிறதில்ல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்காமல் அப்படியே நெல்லையே கொண்டு போய் மில்லில் போட்டுருவாங்க. அப்புறம் அங்கேயே அவங்களே வேக வச்சு நெல்லை குத்தி அரிசி மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கலப்படமாக இருக்குது. அந்த அளவுக்கு அது குவாலிட்டியும் இருக்கிறதில்ல. தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தண்ணியிலே அவங்க வேக வைக்கிறதில்ல. ரொம்ப நாள் ஆன பழைய தண்ணி, அப்புறம் ரிப்பீட்டடாக அதே தண்ணியில் வேக வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அரிசியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல. அதனால் சரி இந்த வருஷம் நம்மளே வேக வச்சிடலாம். வேலையும் இல்லை தோட்டத்தில் பெருசாக, அதனால் சரி நம்மளே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையிலே நெல்லெல்லாம் எடுத்து ஒரு 2, 3 ட்ரம்மில் ஒரு 4 மூட்டை ஊற வச்சுட்டாங்க ஃபுல்லாக. அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் இந்த ஊற வச்ச நெல்லெல்லாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு ஃபுல்லாக ரப்பி தீ எரித்து வேக வச்சிட்ருந்தாங்க. இது அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை ஊற வைக்கும்போது அதில் மேலே கருக்காயெல்லாம் நிறையா வரும். அதை ஃபுல்லாக அரிச்சு எடுக்கணும். ஏன்னா அதில் உள்ளே அரிசி எதுவுமே இருக்காது. அதை தனியாக அரித்து அதை காய வச்சு அரைச்சி மாட்டுக்கு தவிடாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த தவிடு மாடு நல்லா சாப்பிடும். மாட்டுக்கும் ரொம்ப சத்து. அதனால சரி எதுக்கு நம்ம மில்லில் கோக்கணும், இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 மூட்டையாக வேவிச்சு ஒரு 4 நாள் வேவிச்சாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ட்ரம்மில் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த சாக்கு போட்டு தீ எரிச்சிட்ருந்தாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி எரித்தோன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஆவி வரும். நம்ம லைட்டாக ஆவி வரும்போதே அதை எடுத்துடணும். எடுத்து அதை ஃபுல்லாக கீழே கொட்டி அதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுருவாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே காஞ்சிருது. ஆனால் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் பக்குவமாக அதை தொலாவி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப வெயில்லையும் போடக்கூடாது. ரொம்ப வெயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசியெல்லாம் ரொம்ப இதாகி அப்புறம் அரிசியெல்லாம் 2 உடைய ஆரம்பிச்சிரும் நம்ம அரைக்கும்போது. அதனால் லைட்டாக வெயிலில் விட்டுட்டு ரொம்ப வெயில் வந்தால் அதை மறுபடியும் தள்ளணும். அப்புறம் லைட்டாக வெயில் வரும்போது அது மறுபடியும் வெளியில் தள்ளணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேலை தான். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டால் அப்புறம் 1 இயருக்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பேரும் யோசித்து சரி செஞ்சிடலாம் ஒரே கையோட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசோலேஷன்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வேக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் ரொம்ப அடிக்கிறனால பிரச்சனை இல்லை. ஒரே நாளில் காஞ்சிரும். அப்போ காற்று இல்லாதனால தீ எரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதனால சரி கையோட வேவிச்சே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டாங்க. வேக வச்சு இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டையில் எடுத்து வச்சு ஒரு ஒரு 10-15 டேஸ் அப்படியே வச்சுருவாங்க. இன்னும் அதில் ஏதாவது ட்ரைனஸ் இருந்து இது ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். அப்போ தான் அரைக்கும்போது உங்களுக்கு நெல் எதுவும் டேமேஜ் ஆகாமல் அரிசி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இனி பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே அரைச்ச அரிசி சாப்பிட போகிறோம். எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தான் நாங்கள் நெல்லிலேருந்து அரிசி செய்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.